ஸோ எங்கே போகிறோம்ன்றது முக்கியம் இல்லாமல் என்ன பண்ணுறோன்றது தான். ஒருத்தன் வாரேன்னு சொல்லிட்டு வராம எங்களை செஞ்சு விட்டான். ஹலோ ஹலோ, எங்கடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க? ஏன்டா போலீஸ்? என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயே? ஒருத்தர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், வீடியோ எல்லாம் பேச முடியாது, தொண்டை வரைக்கும் வருது, ஆனா அதுக்கப்புறம் வருது இல்ல. நல்லா பண்ணாரு இவரு. பருவதனா விரல விட்டு எதுக்கு விரல விட்டு இழுக்கிறதுக்கா? இதுக்கு உள்ள முன்ன வந்தவன் என்னென்ன பார்த்து வச்சிருக்கான்னு பாரு, என்ன சர்ச் பண்ணி வச்சிருக்கான். செக்ஸ் லைஃப் அதுதான் எல்லாம் வந்திருக்குது. கால் ஃபார் மீ. இப்போ இந்த 15,000 எனக்கு யாரு தருவா? என்கிட்ட காசு தானடா, எனக்கு நீ காசு சரியா தர மாட்டியா? அப்புறம் அது என்னடா இப்படி சொல்ற? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு மச்சான். அடுத்த மாசம் கோர்ட்ஸ்ல இருந்து உனக்கு இயரிங் வரும், அதுக்கு ரெடி ஆயிருக்கோ. பை பை. இப்போ நாங்கெல்லாம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு அழகா ஒரு பிளானை பண்ணி எங்க போறோம்னு தெரியாம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் சர்ப்ரைஸுங்கிற பேர்ல ஒருத்தங்களை இழுத்துட்டு போறான். ஸோ எங்க போறோம்ன்றது முக்கியம் இல்லாம என்ன பண்றோம்ன்றது தான் முக்கியம். எப்படி இருக்க? ஆமா, அவர் இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. வெரி குட். ஒருத்தன் வாரேன்னு சொல்லிட்டு வராம எங்களை செஞ்சு விட்டான். இந்த வெட்டிங் வீலாக் ஒன்று பண்ணோம் சும்மா ஜாலியா. அதில் வந்து ஃபிர்சான்னு ஒருத்தன் எங்க கூட்டாளி, இன்னைக்கு அவனுக்காக தான் வரோன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணான். பண்ணதே அவனால தான், கடைசியில் செஞ்சிட்டான். ஆமா, அவரு என்ன பண்ண, அவர் இஸ் ஜஸ்ட் 48 years யங். அவருக்கு அதனால அவருக்கு வீட்டில் அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஒரு சின்ன குழந்தை சுட்டி நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி இப்போ போகிறோம். ஆமாம், எங்கே போகிறோன்னா எங்கேயோ போகிறோம், அது அப்படியே போயிட்டு அது எங்கே போய் சேருவோன்னு எங்களுக்கும் தெரியல. இல்லை என்ன இருக்குன்னா, நான் பாட்டுக்கு 7 வீட்டில் இருந்திருப்பேன். நான் வந்து வீட்டில் இருந்திருப்பேன், நான் என் வேலையை செஞ்சுருப்பேன். இன்னும் 5-6 நாள்ல என்னோட மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். வாவ். எஸ், ஆனா அது அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீலாக் நான் தான் பாத்துட்டேனே. நீங்க பாத்து. ஆமா, இதுல ஒரு பெருமையாடா உனக்கு. நீ பாத்தீங்க, டேய் நீ என் கூட்டாளினா, நீ என் கூட்டாளினா கண்டிப்பா முதல்ல பாத்திருப்ப. இது எல்லாரும் தெரிஞ்சோம். இது பதிவு பண்ணுமா? ஆமா சொல்லவே. சரி, என்னமோ செய்ய போறேன், அவனை அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு பண்ணு. என்னதான் அதான் மச்சான், அவன் நீ என்ன பண்ண மச்சான், அவன் ஒரு சின்ன ஸ்மால் பாய், only 48 years old. அவங்க வீட்டில் இனி பெர்மிஷன் கிடைக்காட்டி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போகிறோம். 4 பேர் போவாட்டியும் கவலை மச்சான், 4வது பேர் எனக்கு பக்கத்துலேயே இருக்கான் பாரு, அப்படியே திருப்பி காட்டு. நம்ம ஷிஃபானுடைய பேக் வருது நம்மளோட, அது போதும் மச்சான். பேக் எங்க இந்த இருக்கு. என்னடா பேக் அது? என்னடா பேக் அது? என்னடா? ஆமா, we are going without him. ஏய், என்னால முடியல மச்சான். இங்க பாரு, அங்க எங்கேயாச்சும் நிப்பாட்டி, இங்க பாரு காருங்க நிப்பா. நீ இங்கிலீஷ்ல பேசாத, தமிழ்ல பேசு. என்ன வெரி இங்க நிப்பாட்டி, இங்க பாரு, இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இல்ல புரியல, என்னடா பூர் தமிழ்? இவனால இத்தனை வருஷமா தமிழ்ல தான்டா பேசுறேங்க கூட, இப்ப என்னடா பூர் தமிழ்? சாரி, ஐ கான்ட் ஸ்பீக் யூனோ. ஏன்னா அவன் பேசுற தமிழ் அப்படி இருக்கும். எவனாலும் எங்க பேசுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தானே அவர் இருந்தாரு. ஆமா, ஓகே. இப்ப நாங்க வந்து எங்க ஊர்ல ஸ்ரீலங்கால வந்து ஒரு சைடு ஒரு ஊருக்கு பார்த்து, எங்கன்னு கழுத்தரன்னு ஒரு ஊரு, அங்க போறேன்ட்டான். ஆனா எங்க ஊருன்னு சொல்லவே இல்ல, கழுத்தர டிஸ்ட்ரிக்ட், ஏதோ எங்க வேணாலும் இருக்கலாம். கழுத்தர பேரை பாத்தீங்களா, கழுத்தர அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு ஊரு. அந்த ஊருக்கு போறோம். எங்க தங்க போறோம், என்னத்தை திங்க போறோம், எப்படி தூங்க போறோம், ஒண்ணுமே சொல்லல. போய் பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. எல்லா குரூப்லயும் ஒரு பலியாடு இருப்பான்ல, அது மாதிரி அவன் வந்திருந்தா கொஞ்சம் ஃபன் பண்ணிருப்போம். ஐயோ, அவனுக்கு வராம விட்டுட்டானே, அவனை எப்படி செய்யறது? நீங்க வச்சு செய்ய போறேன்னு தான் அவன் இங்க ஓகே, அவனுக்கு ஃபோன் பண்றியா?
அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் கேட்குறேன், எனக்கு ஃபோன் பண்ணி கூட. அடிக்குது சவுண்ட் எடுத்து. ஹலோ 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 எங்கடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க? ஏன்டா போலீஸ்? என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயே? சரி ஓகே. உனக்கு ஏதாவது என்ன அடி ஏதாவது பட்டிக்கா? எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறாய்? எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறாய்? என்னத்த பண்ணி அடி வாங்கிக்கிறாய்? உண்மையா சொல்லு, என்கிட்டயாவது சொல்லு. அப்பதான் வந்து எனக்கு உனக்கு காப்பாத்தேன். ஏறண்டா பொம்பளை கேஸா, குடி கேஸா, வேற என்ன கேஸ் மச்சான்? சரி ஓகே சொல்லு மச்சான். எனி டைம் கால் பண்ணு மச்சான். ஆனா எங்களுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இருக்காது சரியா? எந்த டைம்லயும் கால் பண்ணு. ஆனா உடனடியா வர முடியுமோ தெரியும். we are going on a trip மச்சான். ஓகே 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 பாய். அந்த வீலாக் பண்ணது ஒரு பெரிய குத்தமாயிடுச்சு. இப்போ டிங்கிரிட்டாக்கா அவருக்கு வாழ்க்கையில போலீஸ் ஸ்டேஷன்ல போற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. எனிவே பார்ப்போம், இப்போ கால் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நான் இதை கட் பண்றேன். என்னதான் நண்பன் இல்லையா, அச்சு கேட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். பீஸ் அவுட் 8 டவுன். குட் மார்னிங். அதுக்கு முன்னாடி இந்த வியூவை பார்த்துக்கங்க எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல் வியூ. ஒருத்தன் பிடிபட்டிருக்கான், அந்த கவலையே இல்லாம நாங்க பாட்டுக்கு. சரி ஓகே பாய் பாய். ஹலோ, மறுபடியும் நாங்க வந்துட்டோம். மொதல் வீடியோவில் வந்து என் முகத்தில் ஏதோ வெள்ளை வெள்ளையாக பட்டுருந்துச்சு, அதனால கண்ணாடியை போட்டு ஒரு மாதிரி மறைச்சிட்டேன். என்னத்தை சொல்றதுன்னு தெரியலையே. நீங்க சொல்றா என்னங்களை சொல்லுங்க. என்னங்களை நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சொன்னீங்க தானே உங்களுக்கு தமிழ் வராது. இங்கிலீஷ்ல என்னங்களை சொல்லுங்க பாப்போம். சரி தமிழ்ல சொல்லு. என்னாச்சு? ஏய் சொல்றா என்னாச்சு? இல்ல நானே சொல்றேன். இல்ல நீ சொல்லாத, நானே சொல்றேன். சர்ப்ரைஸ் விஷயம் என்னது? என்ன பெரிய மாங்கொட்ட விஷயம்? ஒரு நண்பர், எங்களுடைய நண்பர் எங்க கூட வாரேன்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கடைசியில நம்மள குனிய வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. என்ன எனக்கு என்ன துக்கம்னு சொன்னா மச்சான், ஓகே அவனுக்கு ஏதோ வீட்டுல பிரச்சனையா இருக்கும், வர முடியாது. ஓகே அவன் பிரச்சனை அவனுக்கு தானே தெரியும்ட்டு இருந்தா வீட்டுல சந்தோஷமா புள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா போலீஸ்ல இருக்கானே, அதுதான் கொஞ்சம் கவலை. அது எதுக்கு இருக்காரு எங்களுக்கு தெரியல. உள்ள உக்காந்து இருந்தா மொதல் வீடியோல உங்களுக்கு காமிச்சேன் லைட்டா, இப்படி என்ன விவரம்னு தெரியல. நம்ம தலைவன் சும்மா இருக்க மாட்டான், கையை காலை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டானா தெரில. அவன் வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேச முடியாது. என்ன பண்ணுறது? சரி எனிவே கைஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு லெஜர் பிரேக் எடுத்திருக்கோம். ஏன்னா ரொம்ப வேலை செய்யணும் இல்லையா, ரொம்ப உழைக்கணும் இல்லையா, அதனால வேண்டி எங்களுக்கு நாங்களே கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷம்லாம் இல்லை இங்க யாரும். நாங்க அதெல்லாம் இப்ப இதெல்லாம் நம்ம சந்தோஷம் என்னன்றதை காட்டுவோம். எங்க சந்தோஷம் வந்து சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல சுற்றுச்சூழல். அந்த என்வாயரன்மெண்ட். நம்ம போறது ஹோட்டலா இல்ல என்ன எதுவுமே சொல்லல. சொல்ல முடியாது, வீடுன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட்டுக்கு அது கழுத்துறண்டே சொல்ல முடியாது. ஏதோ உனக்கு போறோம். ஏதோ நான் முதல்ல வீலாக ஆரம்பிச்ச நேரம் நல்லா பிளான் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு அப்படி அழகா மெதுவா எல்லாம் பேசி எல்லாம் பண்ணேன். நீங்க பாருங்க இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு. என்ன எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல, பாட்டுக்கு போட்டுன்னு விட்டாச்சு. சரி எப்பயுமே வந்து நான் ரோடெல்லாம் with you when you join with your friends with your நண்பர்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு பாரு, பின்னுக்கு எவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்காருன்னா அழகு. இவர்தான் நல்லா பாத்துக்கோங்க. சைடுல வேணா மூஞ்ச போட்டுக்கிறேன். அவர் தான் ஃபிரிசான், இதுதான் ஃபிரிசான். நம்ம ஃபிரிசானோடய தான் போறோம், அவனை பத்தியே தான் பேச போறோம், ஃபன் பண்றோம். நாளைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணோம்னா, அவன் இருந்தான்னு சொன்னா நல்லா இருக்கும், வச்சு கொஞ்சம் குத்துன்னு குத்தா நினைச்சோம். கடைசியில பார்த்தா நம்ம தலையில போட வேண்டியது. ஆனா பையன் அடி வாங்கில, நல்லா ஹெல்தியா இருக்காரு. அது சுட்டி அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்மளும் போறோம். ஆமா, ஏதாவது அவனுக்கு அடி வாங்கியிருந்தேன்னு சொன்னா நம்ம ஆஃப்கோர்ஸ் நம்ம அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு போயிருப்போம். இல்லாதனால நாங்க போறோம். அவ்வளவுதான். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்.
சரி போயிடும். இப்போ அடுத்து வந்து நாங்கள் போகிற பாதைகளை உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாதைன்னு நீங்கள் பாருங்கள். மிக்க நன்றி. ஏய், உன்னையே நான் கேமரா பண்றேன், நீ ஓட்டு ரோட்டை பார்த்து. எங்கேயாச்சும் போயிட்டு ஏத்தி எங்களை முடிச்சு விட்டுறாத. தப்பிச்சார். பேசதான் மாட்டேன்ற, அட்லீஸ்ட் சிரியா. அப்படியே வா, நான் உன்னை எடுக்கிறேன். அப்படி கவர் நீங்க ஓட்டுறீங்கன்னு அது போக முழுக்க இருக்கும். உங்களால செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய உருவானீங்க நீங்க. சிண்டா ஏன் எப்படா அந்த பேரை வச்சாங்க? உனக்கு மனசாட்சியில யாருமே கூப்பிட்டு. ஏடிகே அவர்களே, உங்கள் புதிய பாட்டை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. இப்ப பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் போய் கேளுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஆமா, அவாடா ஹைவேக்குள்ள போட்டோமா, வர்ற மாதிரி அது இல்ல. அப்ப நேராய்க்கிற தாண்டி ஹைவே. நான் சுத்தி வந்தா திருப்பி சுத்தி வந்தா எக்ஸிட் நினைச்சேன். சத்தியமா நான் வந்து நேரா இருக்க ரோட் ஹைவேன்னு நினைச்சேன். ஐ எம் வெரி சாரி சிந்தாஷா, என்ன மன்னித்து கொள்ளுங்க. எதையாவது பண்ணி அந்த அவருடைய காலையாவது விழுந்து நாம ஏதாவது திரும்பி போ அங்க போய் கெஞ்சி போ. அப்ப கன்னடம் இருக்கு அங்கிள், வி மிஸ் தி ரோட். நான் எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டேன் பாரு. ஆமா வேற வி என்ன சொல்றாமா பேசு. ஒண்ணும் இல்ல, டிக்கெட்டா தந்துட்டான் கையில. கேளு எங்கடா எங்க ஒரு போலீஸ் பாத்தீங்களா எப்படி இருக்காங்க? கெத்தா இருப்பாங்க, பியூட்டிஃபுல். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே சொல்லாத. காலையில பிளான் பண்ணல, நான் சொன்னேன் வேணாண்டா, ட்ரிப் எல்லாம் வேணாண்டா. இந்த பாருங்க, பேசாம இருப்போம் பாருங்க. இப்ப போறோமா, ஆனா போறது இல்ல. ரோட் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம டர்ன் பண்ணி திருப்பி வரணும். வேணான்னு இல்ல போவோம் அப்படின்னா சரி ஓகேன்னு முதல்ல வந்து அப் கண்ட்ரி நுவரெலியா போவோன்னு பிளான் பண்ணோம். நக்கிலி பேருக்கு நுவரெலியா போயிருந்தோம்னா 3 பேரும். சரி ஓகே எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாட்டுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அவன் வந்தான், சரி போவோம். அவனும் ரெடி ஆனான். எனக்கு அப்பயே சொன்னேன் அவனுக்கு அவன் வரமாட்டான், நீ வேணா பாரு முடிச்சு விட்டுருவான்னு. அதே மாதிரி காலைல முடிச்சு விட்டான். இப்போ ரோடு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்க போறோம், எந்த காட்டுக்குள்ள போறோம்னு தெரியல. ஏதோ போயிட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி யூ டர்ன் பண்ணணும். ஆமா, யூ டர்ன் பண்ணி திருப்பி வரணும். நாங்க வந்து நம்ம வந்து எப்படின்னா யூஸ்வலா வந்து போயிட்டு டக்குன்னு இந்த லொகேஷன்லாம் காமிச்சிட்டு சாப்பிடலாம் காமிச்சிட்டு ஒரு சும்மா ஒரு இது மாதிரி டக்குன்னு போடுவோம். இன்னைக்கு சரி ஓகே வெள்ளன போனாலாம் பண்ணான்னு பார்த்தா இப்போ அதுக்கு வாய்ப்பெல்லாம் பண்ணி விட்டாங்க. ஒருத்தர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், வீடியோ எல்லாம் பேச முடியாது, தொண்டை வரைக்கும் வருது ஆனா அதுக்கப்புறம் வருது இல்ல. நல்லா பண்ணாரு ஒரு. ஏண்டாடி அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், how are you doing? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லுவாரு, அதெல்லாம் டோன்ல சொல்லிடுவான். ஆனா கட்ஸை கொண்டு போயிட்டு காட்டு வழியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அங்க பாரு பெரிய புது பிலிம் ஒன்று தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, சும்மா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்க கழுத்தரன்னு ஒரு ஊருக்கு கூட்டி கொண்டு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்து ஹைவே சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. இதாவது நான் இதை எத்தனாவது டிக்கெட்டு? 4வது டிக்கெட்டு. நான் 3வது டிக்கெட். 3 டிக்கெட்டு ஹைவேக்குள்ளேயே பிரயாணம் ஜேர்னி 2 ஹவர் ஹைவேல. இதுக்கு நம்ம டிரைவர் சார் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டுங்க. டிரைவர் சார் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? மூஞ்சி மடக்கிட்டு அவ்வளவு அழகா இருக்கு. இது கொஞ்சம் அவனுக்கு இங்க ஸ்டக் ஆகுதான் கேமரா. இப்ப சரியா? நான் வேணா கையை போட்டு ரைட்டை விட கிண்டி விடுவா, ஸ்டக் எல்லாம் போயிடும். பேசு. ஏன் மறக்குது உனக்கு? ஓ பாட்டாவே பாடிடுங்க. ஏதாச்சும் பேசுற, அப்ப நம்ம நாமளா பேசும்போது பேசுறதானே பேசு. அடங்கி ஸ்பிரிசான வச்சு செய்யும் போது ஒரு சரி சந்தோஷம், ஒரு வயிறெல்லாம் குடுங்குச்சு உள்ளுக்கு. வெட்டின வயிறெல்லாம் குலுங்குது. நீ பேசும்போது உனக்கு முடியல. அவருக்கு சரி வெக்கம் கூச்சம் வருவதுலன்னா டேய் கக்கா தாண்டா வராம டைட் ஆகும், பேச்சு மாடா வராம டைட் ஆகும். டைட்டா இருக்கு, லைட்டா போக போக லூஸ் ஆகும். போன் வேற வழுக்குதுடா, போக போக லூஸ் ஆனாமிலடா. அது
இவங்களுக்கு வேணாம் சொல்ல தெரியாது. சிங்கலிங் சிங்களே கதாகரப்பா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதான் சொல்றது. உனக்கு வர மாட்டேங்குது, என்ன பண்றது? உன்னால வந்து சரி ஓகே ஊருக்கு தான் கொண்டு போய் சீக்கிரம் சேரனா, அதையும் இந்த ஹைவேல சுத்தி காமிச்சு 3 டிக்கெட்டு 1.5 ஹவருக்கு மேல தக்கால இறவானா சீக்கிரம் போன்னு சொல்றாரு. நான் இவனை டிரான்ஸ்லேட் பண்ண உனக்கு. அவன் அன்னைக்கு அரபிக்ல பேசி இது பண்ண. அது மாதிரி நீ அரபிக் பேசுவியா? அவர் பேசிட்டு தான் மறுவேற. இப்ப வந்துட்டோமா, வந்துருமா? இன்னும் 10 கிலோமீட்டர் எக்ஸிட்டுக்கு இருக்கு. ஏய் இவனை நான் எவ்வளவு நேரம் பிடிச்சி பார்த்து காமிச்சிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசு. பருவதனா விரல விட்டு எதுக்கு விரல விட்டு இழுக்கிறதுக்கா? ஐயோ போற வழியில ஒரு இன்னொரு விஷயம் பண்ணுவோம். அந்த மூல சாப்பாடு வாங்கணும்ல, அதை கூட அவங்களுக்கு நம்ம காமிப்போம் என்ன சாப்பிட போறோம். இன்னைக்கு நாங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து இது ரொம்ப ஃபேமஸ் லம்ப் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் உலக அதிசயம். இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, எங்கள் ஊரில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது வாழை இலையில் நல்லா மஞ்சள் சோறு, அப்புறம் ஒரு கட்லெட்டு, அது ஃபிஷ் கட்லெட்னு சொல்லுவோம். அது வேற என்ன பாருங்க, முட்டையை ஒரு மாதிரி அவிச்சு பொரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. வேற என்ன பண்ணிருப்பாங்க? அவ்வளவுதானா? கன்ஃபார்மா? அப்புறம் கோழி இல்லைன்னா மீன் இருக்கும். இது என்ன சாப்பாடு? இது வந்து சிக்கன் லம்ப் ரைஸ். இது எதுக்கு லம்ப் ரைஸ் பேர் வச்சாலும் அது வரைக்கும் தெரியல. ஆனா நாங்க சாப்பிடுவோம். இன்னைக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நிறைய இடத்துல சாப்பிட்டு செலவழிக்க வேணாம்னு சொல்லிட்டு இதை சிம்பிளா வாங்கிட்டோம். இப்ப எங்கேயாச்சும் ஒரு ரோட்டு சைட்ல இதுல இறங்கிட்டு நிப்பாட்டி அழகா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போவோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் இந்த ஹைவேல சுத்தி எனக்கு டயர்ட் ஆயிருச்சு. சரி ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்காக இந்த லம்ப் ரைஸ் உங்களுக்கு ஒரு காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடும் போது உங்களுக்கு நாங்க திறந்த காமிக்கின்றோம். அதுவரையும் நன்றி, வணக்கம். ஓகே, நாங்க லொகேஷனுக்கு வந்துட்டோம். இப்பதான் சொல்றேன் என்ன மேட்டர்னா, இது வந்து ஒரு கோல்ஃப் கோர்ஸ். இது ரொம்ப அழகான ஒரு இடம். ஆக்சுவலி இது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் a golf இது ஏதோ ரிசார்ட். வெரி குட். இறங்கி காட்டுறோம், அப்பதான் அழகா இருக்கு. கோல்ஃப் திறமே இன்னைக்கு பாப்பீங்க நீங்க. சரி ஆண்டி, சூப்பர். அப்பா ஒரு ஆண்டி நமக்கு லொகேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் இடம். 2 நாளைக்கு இங்கே தான் நம்ம இருக்க போறோம். என்ன So it's going to be fun ன்னு நான் நம்புறேன். உலகம் எடுத்துக்கொள்வோமே மச்சான். வரவேற்கின்றது பிரபஞ்சம். சேஃப்டி தான் ஆனாலும் வந்து என்னடா சேஃப்டி தான் ஆனாலும் will take all our wallets. கரெக்ட். ஸோ மேலே போயிட்டு அபார்ட்மெண்ட் தானே மச்சான் இது? ஆமா. ஓகே, ஆனா வியூ வந்து இது இல்ல. நைஸ் பிளேஸ். நைஸ் பிளேஸ், க்ளீன் பிளேஸ். போய் பார்ப்போம். மேலே போய் பார்ப்போம். மேலே போய் பார்த்தா தானே தெரியும். அது ஸ்டக் இருக்காது. இதுக்கு தான் இவ்வளவு டிராமா. இருந்தாலும் வாங்க போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பிஸி புக் ஆனே, so thought might as well come கேளா. ஹலோ. ஆஹா அருமை. ஹரிதாஸ் நேனேத. என்ன கோல்ஃப் விளையாட போறோம் நம்ம? மச்சான் நம்ம கோல்ஃப் திறமையை காட்டுறதுக்கு. Oh, thank you so much. Thank you. So what's your good name? Miss Dammi. Miss Dammi. Hi Miss Dammi, my name is Dinesh. My name is Shafraz. Oh. Whether you can swim here. Adhu anga. What is that? Hey, Monati name is? Aha. Nice. Okay. Super. ஒரு 2 நாள் சந்தோஷமா சாப்பிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அங்க ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கேயே எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. பிளஸ் காஃபி ஷாப்பும் கேட் வாசல்ல இருக்குது. இது ஆக்சுவலி கலுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கோல்ஃப். ஆமா, கேண்டர்பரி கோல்ஃப் அபார்ட்மெண்ட்ஸ்னு வந்தீங்கன்னு சொன்னா
அழகான வியூவோட பண்ண இப்படி ஒரு நைஸ் பிளேஸ் ஃபார் அ வெரி ரீசனபிள் அமௌண்ட் யூ கேன் கெட். மிஸ் தம்மி இஸ் மேனேஜிங். ஸோ இதுதான் நம்ம வியூ ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. இப்பொழுது கிச்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம ஏடிகே தான் சரியான ஆள். ஓகே. so you don't have to make a run on any maru. Okay 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 super. அவன் சொல்றாங்க எல்லாம் இருக்குதான், எல்லாம் தேவையான எல்லாம் को अरे में தேவையானது vessels சாப்பிடலாம். ஒக்கமதினா பிளேட் தீனா இல்ல தெரியும் வெசல்ஸ் பத்தி, அதனால அவர் அத பத்தி கேக்குறாரு. அயனும் பேண்ட்ரிக்க படுலுக்கே இருக்கு. ஏய் ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்லடா. போட்டு தருவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் இரு. there's only one room or there's another room? 3 rooms நேதா. இதுக்கு உள்ள முன்ன வந்தவன் என்னென்ன பார்த்து வச்சிருக்கான்னு பாரு, என்ன சர்ச் பண்ணி வச்சிருக்கான். செக்ஸ் லைஃப் அதுதான் எல்லாம் வந்திருக்கு. Fall for me 365 days obsession என்ன போய் பாப்போம் கீழ என்ன பார்த்து வச்சிருக்காரு. no limit பண்ணுவோம். dark desire பார்த்து வச்சிருக்காரு. தயவு செய்து நம்ம வேற ஏதாச்சும் சர்ச் பண்ணிடுறோம், இல்லைன்னா வச்சுக்குவேன் நம்மளும் இப்பதான் சொல்லுவானுங்க. மேபி இதுக்கு முன்னாடி வந்தவனுக்கு வந்தவன் பார்த்துருப்பானோ, எவனோ ஒருத்தன் பார்த்துருக்கான், அவ்வளோதான். சரி, ஏன் பிக்கு அடைச்சு போட்ட மாதிரி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதையாச்சும் போடு. ஏண்டா இவ்வளவு தூரம் இங்க வந்தது டிவி பாக்குறதுக்காடா நாங்க வந்தோம். வா சாப்பிட்டு அப்படி வெளியிலேயே போவோம், ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிப்போம், வாழ்க்கையை அனுபவிப்போம். என்ன சொல்றீங்க? என்னன்னு கேளு. அடி என்னன்னு கேளு. நீ அடி. இங்க தான் ரிங் ஆகுது. சரி நான் கட் பண்ண, நீ அடி. அடே இங்க வா. நீ குரூப்ல இருக்க தானே? ஒரு வார்த்தை குரூப்ல மச்சான் இந்த மாதிரி நடந்துருச்சு எனக்கு வரையலான்னு சொல்ல வேண்டிய தானடா மங்கூஸ் மண்டை. அப்ப நீ சொல்லாம இப்ப நீங்க செஞ்சு விட்டியே, இப்ப இது எவ்வளவு பெரிய கஷ்டம் எங்களுக்கு. அடே ஒன்னால எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் நட்டம்டா. என்ன அது என்ன கேக்குற? டே உனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனுக்கு தான் பே பண்ணிருக்க. ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. 4 பேருக்கு 60,000. இல்ல நாளைக்கு இல்ல, இன்னைக்கு இந்த 15,000 யார தருவா எனக்கு? இன்னைக்கு 15,000 போனங்க கட்டி ஈக்கிறேன். இப்ப இந்த 15,000 எனக்கு யாரு தருவா? எந்த காசு தானடா எனக்கு. நீ காசு சரியா தர மாட்டியா? நீ வந்து வாரேன்னு சொல்லனாலதான் உனக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி சிரிசான் வாரானே நம்ம நல்லா வந்து வீடியோ எல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு ஒரு நாளைக்கு எப்போ ஹெட் 15,000 கட்டோன்னு நான் சிஃபானுக்கு எனக்கு உனக்கு எல்லாருக்கும் கட்டினா நீ வந்து என்ன இப்படி தவளைக்கு விடுவ. சரி நீ வரவே வேணாம், நீ நாளைக்கு வா. இன்னைக்கு இந்த 15,000 எடுத்துருந்து வர. அதோட இந்த உனக்கு அடுத்த மாசம் எப்படி வந்து அவைலபிலிட்டி? சும்மா கேக்குறேன், அடுத்த மாசம் எப்படி ஒரு இல்ல ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு அவைலபிலிட்டி ஒன்று இருக்குமா? ஏன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு மச்சான். அடுத்த மாசம் கோர்ஸ்ல இருந்து உனக்கு இயரிங் வரும், அதுக்கு ரெடி ஆயிருக்கோ. பை பை. பசங்க 2 பேரும் வெளியே போயிட்டானுங்க. ஏதோ அவனுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா அவனுக்கு சாப்பிட முடியாதான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடித்தா இறங்காதான். அதனால் ஒருத்தர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிறதுக்காக போயிட்டாங்க. என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இருக்கேன். ஒரு சின்ன ஒரு கெட்டவே மாதிரி பிளான் பண்ணோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து. இவனுக்கு 2 பேர்த்தையும் நீங்கள் ஆக்சுவலி என்னோடய வீடியோஸ் எதுலேயுமே நீங்கள் மெயினாக பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப அவனுங்களும் வரமாட்டானுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃபார்ம் ஆக்கி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு போன வாரத்துக்கோ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் வீடியோ போட்டனால ஒரு அளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி. சரி ஓகே இதை கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம்.
வரேன்னு சொல்லிட்டு கட்சியில் ஒருத்தன் வந்து நம்ம எல்லாரையும் கோழிக்கு ஆளாயிட்டான். எல்லாத்தையும் புனியை வச்சு செஞ்சு விட்டு அவன் பாட்டுக்கு அவன் வெளியே பாட்டுக்கிட்டான். ஏதோ மாட்டிட்டான் போல பையன் பாவம். அதனால் வேண்டி இப்போ அவனை வச்சு சும்மா ரேக் பண்ணோம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்க வலி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படி இப்படி சொல்லி இப்படி தான் இருக்கிறோம். சில பேர் வந்து வீட்டில் பொய் சொல்லிட்டு வராங்க. அந்த பொய் சொல்லிட்டு வர்றது வந்து அவங்கள ஏமாற்றணுன்னு கிடையாது. சில நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை, நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட, அதே சமயம் நம்மளை நம்பி வந்தவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால சில நேரம் வந்து நம்ம வந்து சில சாதாரண ஒரு சின்ன பொய்யெல்லாம் ஒழிப்போம். ஆனால் அது சில வேளை பெரிய விஷயமா மாறி பெரிய பிரச்சனையாகி வந்து முடியும். அதனால வேண்டி எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவு வெளிப்படையாக இருங்க, முடிஞ்ச அளவு வெளிப்படையாக உண்மையை சொல்லுங்கள், முடிஞ்ச அளவு நீங்களாக இருங்க. நம்மளாக இருந்தால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இன்னொருத்தனா முகமூடி போட்டு இருந்தால் தான் நமக்கு பிரச்சனையே. ஸோ அவங்கள சமாளிக்கணும் உங்களை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக நம்ம கெடுத்துக்காமல் நம்ம மற்றவங்களுக்கும் போய் சொல்லாமல் முடிஞ்ச அளவு நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா லைஃப் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இத்துடன் இதை முடித்து விட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறேன். பாய் பாய். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு லம்ப் ரைஸை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. என்ன அன்புக்கு பதிலாக கொஞ்சம் உப்பை அள்ளி கொடுத்தானுங்க. என்ன பட்டிது தெரியல, உப்பு சால்ட். என்ன எங்கள் ஆடு வரல, இன்னைக்கு ஆடு வராதனால எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவான், வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற சிங்களத்துல சொல்லட்டா? சிங்களத்தை சொன்னா ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணு. செட் பண்ணு, சொல்லு. இது வந்து எங்க ஒரு பழைய ஃப்ரெண்ட், 20+ years ஆல்வே கப்பே. கரெக்ட். வந்து நேலக்க எங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். திடீர்னு இங்க இந்த பக்கம் பார்த்தோம். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான்.